ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங். குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? குஷியா இருக்கும். நீங்க இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். அவ்யக்தவாணி இன்னைக்கு. அவ்யக்தவாணி. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஒரு சூப்பர் வாணி தான் சிஸ்டர். இன்னைக்கு சிம்பிளா முடிச்சிருக்காரு முரளியை. சரி வாசிக்கலாம் சிஸ்டர் முரளியை. அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 20/4/2025. அவ்யக்த பாப்தாதா காலை முரளி. ரிவைஸ்டு டேட் 18/1/2005. அட்டார முரளிப்புல இருக்கு. ஜனவரி 18. 2005 வந்துருச்சு. ஆமா 2005. அப்பா சொல்றாங்க, ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளல் ஆகுங்கள். ஒரு வினாடியில தேக உணர்விலிருந்து விடுபடுங்க, ஜீவன் முக்தியின் நிலைய அனுபவம் செய்யுங்க, மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வள்ளல் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டைட்டில் நமக்கு கொடுத்திருக்காரு, முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வள்ளல்கள் நீங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். இன்று பாப்தாதா நாலாபுரமும் உள்ள அதிர்ஷ்டசாலியும் அன்பான குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் மூழ்கியுள்ளனர். இந்த பரமாத்மா அன்பு அலௌகீக அன்பாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையினுடையவராக மாற்றியது. அன்புதான் சுலபமான வெற்றியை தந்தது. இன்று அமிர்த வேலை முதலாகவே நாலாபுரமும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனது அன்பு என்னும் மாலையை தந்தைக்கு அணிவித்தனர். ஏனெனில் இந்த பரமாத்மா அன்பு எதிலிருந்து எதுவாக மாறுகிறது, எதிலிருந்து எதுவாக மாற்றுகிறது என்பதை குழந்தைகள் ஒவ்வொருவரும் தெரிந்துள்ளனர். தந்தை அதிர்ஷ்டஸ்தாரி குழந்தைகள், அன்பான குழந்தைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. அப்ப தந்தையின் அன்பு உங்களை எந்த மாதிரி ஆக்கியிருக்குது, எந்த நிலையிலிருந்து உங்களை எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்குது. இந்த அன்பு தான் அலௌகீக அன்பு, பரமாத்மாவின் அன்பு. இந்த அன்பு இந்த ஒரு பிறவிக்கு தான் கிடைக்கும். இந்த அன்பின் மூலமா தான் நீங்க நல்ல விதத்திலையும் முயற்சி செய்யறீங்க. உழைப்பு இல்லாம முயற்சி செய்யறதுக்கு ஆதாரமும் இந்த பரமாத்மாவின் அன்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார் வாசி. அப்பா சொல்றாங்க, அன்பின் அனுபவம் பரமாத்மாவின் அநேக பொக்கிஷங்களுக்கு எஜமானாக மாற்றுவது. பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொற் சாவியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளார். தெரியும் அல்லவா? அந்த பொற்சாவி எது? அந்த பொற்சாவி மேரா பாபா, என்னுடைய பாபா, எனது பாபா என்று சொன்ன மாத்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். ஒரு சாவி கொடுத்திருக்காரு, தங்க சாவி. என்னுடைய பாபா அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் தங்க சாவி. இந்த சாவிய போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் கஜானா ஓபன் ஆயிடும். அத்தனை கஜானாவின் பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியா நீங்க மாறிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சாவி, தங்க சாவிங்கிறது என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். தந்தைகிட்ட இருந்து உங்களுக்கு ஞானம், குணம், சக்தி எல்லா பொக்கிஷங்களும் கியூல நிக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அதிகாரத்தால் முழுமையடைந்துள்ளீர்கள். சர்வ சக்திகளால் சக்திசாலியாகி உள்ளீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்கள். அத்தகைய முழுமையான ஆத்மாக்களின் உள்ளத்திலிருந்து எழும் பாடல் என்ன? இல்லை என்ற பொருளே இல்லை பிராமணர்களான உங்களது பொக்கிஷத்தில். நீங்க சர்வ சக்திகளையும் தந்தை கிட்ட இருந்து தாரணை செய்து இருக்கீங்க. அப்ப நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவானவும் இருக்கீங்க. அப்ப உங்களுடைய கஜானால இல்லை என்ற பொருளே இல்லை அப்படிங்கிற பாடலையும் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்ற. இந்த பாடல் தான் உங்க மனசுல ஒழிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா பொக்கிஷங்களுக்கும் நான் அதிகாரியா மாறிட்டேன். தந்தை ஆல்மைட்டி அத்தாரிட்டியா இருக்காரு, நான் மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வே போதும் இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இன்றைய நாளை நினைவு நாளாக சொல்லப்படுகிறது. இன்று குழந்தைகள் அனைவருக்கும் முக்கியமாக ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் நினைவு வருகின்றது. பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளான உங்களை பார்த்து மகிழ்கின்றார். ஏன் பிராமண குழந்தை ஒவ்வொருவரும் கோடியில் ஒருவரான பாக்கியவான் குழந்தை ஆவீர்கள். தனது பாக்கியத்தை தெரிந்துள்ளீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்கின்றார். பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள்ன்றப்ப பிரம்மா பாபாவுடைய நினைவு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. ஆதிதேவனா இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவின் நினைவு வந்துட்டே இருக்குது.
பிரம்மா பாபா பாப்தாதா 2 பேருமே குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க, வாழ்த்துக்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய நெத்தியில அந்த பாக்கியத்தின் நட்சத்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பரமாத்மாவின் சந்திப்பு செய்றீங்க, பரமாத்மாவிற்கு குழந்தையா இருக்கீங்க, அவர்கிட்டயே பாடம் படிக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது, எல்லா பாக்கியத்துக்கும் அதிகாரியா மாறி இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறார். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, இன்றைய நினைவு நாளில் முக்கியமாக பாப் தாதா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை குழந்தைகளிடம் அர்ப்பணம் செய்துள்ளார். ஆகவே இந்த நினைவு நாள் குழந்தைகளான உங்களுக்கு ராஜ திலகம் அணிவித்த நன்னாளாகும். முக்கியமாக மானுடலில் இருந்த போதே வில் பவர் அனைத்தையும் உயில் செய்த நன்னாளாகும். தந்தையை போல் பிள்ளை எனும் சொல்லை நடைமுறையில் செயல்படுத்திய நன்னாளாகும். தந்தை போல பிள்ளை அப்படிங்கிற அந்த செயல்படுத்திய நன்னாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்கு உதாரணமா சொல்றாருன்னா, தந்தை இன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த வில் பவர் கொடுத்துட்டு போனார். உலக ராஜ்யம், உலக சேவை செய்யுங்க அப்படின்னு, விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க அப்படின்னு பிரம்ம பாபா பிரகாஷ் மணிதாதி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். நீங்க தான் இனிமேல் இந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிறது. அதான் வில் பவர் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு ராஜ்ய திலகம், நெற்றியில திலகத்தை வச்ச நாளும் இன்னைக்கு தான். குழந்தைங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்ச நாளும் இதுதான். தலையில பொறுப்பு கிரீடம், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற அந்த பொறுப்பு கிரீடத்தை வச்சுட்டு போயிருக்கேன் பாபா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்க சிஸ்டர் வாசிங். பாப்தாதா குழந்தைகளின் நிமித்த பாவனையுடன் தன்னலமில்லா விஸ்வ சேவையை பார்த்து மகிழ்கின்றார். பாப்தாதா செய்விப்பவர். செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு அடியையும் பார்த்து மகிழ்கின்றார். ஏனெனில் சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரமே செய்விப்பவர் பாபா செய்யும் ஆத்மா. பாபா செய்விப்பவர் ஆதாரமே செய்விப்பவர் பாபா. செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் கருவி அப்படிங்கிற உணர்வுல இருங்க அப்படின்னு சொல்ல வருவார். ஏன்னா தேக உணர்வின் நான் தான் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்ல வர்றார். ஓகே சிஸ்டர் வாசி. செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கிறார். அதாவது பிரம்ம பாபா சொல்றாரு, செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பதாகும். நான் ஆத்மா நிமித்தமாக உள்ளேன். ஏனெனில் கருவி எனும் உணர்வால் பணிவு நிலை இயல்பாகின்றது. தேக உணர்வில் கொண்டு வரும் நான் எனும் அகந்தையை பணிவு என்னும் உணர்வு இலகுவாக அழித்து விடுகின்றது. தேக அகங்காரத்தை அழிக்கணும் அப்படின்னா பணிவு தன்மை கொண்டுட்டு வரணும். நீங்க பணிவு தன்மையை டைரக்டா கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடிமைத்தனம் போல நமக்கு ஃபீல் ஆகும். அதனாலதான் பணிவு தன்மையை கொண்டுட்டு வரணும்னா நான் வெறும் கருவி அப்படிங்கிற உணர்வை கொண்டுட்டு வந்துட்டு பணிவு தன்மையை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா அகங்காரம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விகாரம். ஒன்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இழுத்துட்டு போயிடும், அதிகார தோரணையில இழுத்துட்டு போயிடும், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போயிடும். இன்னொன்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இழுத்துட்டு போயிடும், அதாவது தாழ்வு மனப்பான்மைக்கு, அடிமைத்தனம் போல ஃபீல் ஆகுதோ, இவங்க சொல்றதை கேட்டுதான் நான் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அடிமைத்தனத்துக்கு ஃபீல் ஆகிட்டு போயிடும். அதனாலதான் இந்த தேக உணர்வு நான் அப்படிங்கிற இந்த அகந்தையை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் நிமித்தம், நான் வெறும் கருவி தான், செய்பவர் செய்விப்பவர் பரமாத்மா தான் அப்படிங்கிற உணர்வுக்கு வந்தீங்கன்னா தான் இந்த பணிவுத்தன்மையை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அகங்காரத்தை முடிக்கணும்னா பணிவுத்தன்மை வேணும், அதுக்கு இந்த யுக்தி இருக்குது அப்படின்னு சொல்றார். சரிங்க சிஸ்டர். இந்த பிராமண வாழ்வில் மிகப்பெரிய தடையை உருவாக்குவது நான் எனும் தேக உணர்வே ஆகும். செய்ய வைப்பவர் செய்விக்கின்றார், நான் நிமித்தமான கருவியாகி செய்கின்றேன் எனும் போது சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தி எனும் ஆனந்தம் அனுபவமாகிறது. நாளை ஜீவன் முக்தி பிராப்தமாகியே தீரும். ஆனால் இப்போதைய சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தியின் அலௌகிக ஆனந்தம் முற்றிலும் அலாதியானது. ஜீவன் முக்தியை போய் சொர்க்கத்துல போய் அனுபவிக்கத்தான் போறீங்க. ஆனா சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி மிகவும் அலாதியானது, ஆனந்தமானது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அந்த ஜீவன் முக்தி அனுபவம் செய்யறது? எல்லாத்தையும் பாபா பார்த்துக்கிடுவார், எனக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அந்த ஜீவன் முக்தி நிலை இங்கேயே அனுபவம் செய்யலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் சங்கம யுகத்தின் அலாதியான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் முதல்ல சொன்னார் இல்லையா, செய்பவர் செய்விப்பவர் பாபா தான், நான் வெறும் கருவியா இருக்கேன், நான் ஆக்ஷன் பண்றதுமே ஆக்ஷன் பண்றேன், மற்ற எல்லா காரியத்தையும் பாபா தான் செய்துட்டு இருக்காரு அப்படின்ற உணர்வு இருக்குது. அதான் சங்கம் யுகத்தின் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, கர்மம் செய்த போதும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் பிரம்மா பாபாவை பார்த்தோம். வாழ்வில் இருந்த போதும் தாமரை மலர் போன்ற அன்பாகவும் விலகியும் இருந்தார். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு யோகியாக
மாற்றுவதற்கான பொறுப்பு, ம். பரிசாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு, இருந்தும் கவலையில்லா ராஜநிலை. அது என்னென்ன இதனை பொறுப்பு சிஸ்டர் சொல்றாரு? 3 இது சொல்றாரு இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, குடும்பத்தின் வாழ்வின் பொறுப்பு, பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, பரிசாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு. இத்தனை பொறுப்பு இருக்குது பிரம்மா பாபாவுக்கு. இருந்தும் கவலையில்லா ராஜா நிலை. கவலையற்ற மகாராஜா வாழ்ந்தார் இல்லையா பிரம்மா பாபா? அது எப்படி இருந்தாரு? இந்த மாதிரி அந்த ஒரு தாமரை மலர்ல கமல ஆசனதாரியா இருந்தார் அப்படின்னு சொல்றார். அன்பா இருந்தார், விலகி இருந்தார் அப்படின்னு சொல்றார். ஆத்ம உணர்வுலையும் நிலைச்சிருந்தார். நான் வெறும் கருவி அப்படிங்கிற உணர்வுலையும் நிலைச்சிருந்தார். அதனாலதான் இந்த மாதிரி பொறுப்புகள் இருந்தாலும் கவலையற்ற மகாராஜாவா இருந்தார் அப்படின்னு சொல்றார். ஓகே சிஸ்டர். இதனையே ஜீவன் முக்தி நிலை என கூறப்படுகின்றது. எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் பிரம்மாவின் ஆசனத்தை தாமரை மலராக காண்பிக்கப்படுகின்றது. கமல ஆசனதாரியாக காண்பிக்கின்றனர். அவ்வாறே குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்திலேயே பிராப்தமாகின்றது. அப்ப அந்த தேக உணர்வு நான முடிக்கிறது, பணிவு தன்மையும் வருது. நான் கருவிங்கிற உணர்வுனால அந்த அகங்காரத்தையும் வெற்றி அடையிறீங்க. கூடவே எத்தனை பொறுப்பு இருந்தாலும் பிரம்மா பாபா பாருங்க, நான் கருவிங்கிற உணர்வுனால கவலையற்ற மகாராஜாவா இருந்திருக்கார். அதே போல நீங்களும் கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும்னா இந்த நிமித்த உணர்வை தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அது ஒன்ன தாரணை செய்தா போதும் இத்தனை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத நல்ல டீட்டெயில்டா சொல்றாரு சிஸ்டர். சரிவா சொல்றாங்க. இப்போதே மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி வள்ளலாக வேண்டும் ஆகின்றீர்கள், மேலும் ஆக வேண்டும். முக்தி ஜீவன் முக்தியின் மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கான விதி ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட வேண்டும். இந்த பயிற்சியே இப்போது தேவை. மனதின் மீது அத்தகைய கட்டுப்பாடு இருத்தல் தேவை. எப்படி இந்த ஸ்தூல இந்திரியங்களை கை கால்களை தேவைக்கு ஏற்ப வேண்டிய பொழுது விரும்பியபடியே பயன்படுத்துகிறீர்கள், அதற்கு நேரமாகிறதா என்ன? கையை மேலே உயர்த்த நினையுங்கள், நேரமாகிறதா? உயர்த்த முடிகிறதல்லவா? இப்போது பாப்தாதா சொல்கிறார், கையை மேலே உயர்த்துங்கள். உயர்த்துவீர்கள் தானே? உயர்த்தாதீர்கள், செய்ய முடியும் தானே? அவ்வாறே மனதின் மீது அந்த அளவிற்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் என்பது கை காலை விட சூட்சுமமானதுதான், இருப்பினும் அது உங்களுடையது தானே. அதாவது கை காலில் தூக்கணும் அப்படின்னா தூக்குறீங்க தானே, இறக்கணும்னா இறக்குறீங்க தானே, அது உங்க சொல்படி கேட்குது தானே, அந்த உங்களுடைய கர்மேந்திரியங்கள் சொல்படி கேட்குது தானே. அதே போல நீங்க யாரா இருக்கீங்க? மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் வள்ளலா இருக்கீங்க. தேக ஒன்றுலேருந்து ஒரு நொடியில விடுபடணும் அப்படின்னா ஒரு நொடியில உங்களால விடுபட முடியாதா? மனமும் உங்களுடைய மனம் தானே சொல்றீங்க, என்னுடைய மனம் தானே எல்லாரும் சொல்றீங்க. அப்ப மனம் உங்க கட்டுப்பாட்டு கீழே தானே நடக்கணும். அப்ப அந்த மனதை ஒரு நொடியிலிருந்து அந்த தேக உணர்வுல இருந்து விடுவிச்சு நான் மாஸ்டர் முக்தியின் வள்ளல் ஜீவன் முக்தியின் வள்ளல் அப்படிங்கிற உணர்வுல நிலை பெற வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு நொடியில நான் ஆத்மா உணர்வுக்கு வரணும், நான் கருவி அப்படிங்கிற உணர்வுக்கு வர முடியாதா அப்படிங்கிறத கேட்கிறார். சுயராஜ்ய அதிகாரிகள் தானே நீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இருப்பினும் மனம் சூட்சுமமானதுதான், இருப்பினும் அது உங்களுடையது தானே. எனது மனம் என்றே சொல்வீர்கள் அல்லவா? உனது மனம் என்று சொல்ல மாட்டீர்கள் தானே? மாட்டீர்களே. எவ்வாறு ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறீர்களோ அவ்வாறே மனம் புத்தி சம்ஸ்காரங்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். அப்போதே நம்பர் 1 வெற்றியாளராவீர்கள். அறிவியல் விஞ்ஞானிகளே ராக்கெட் மூலமாக மற்றும் தனது சாதனங்கள் மூலமாக இந்த உலகின் உச்சத்தை சென்றடைகின்றார்கள். அதிகபட்சம் கிரகங்களை சென்றடைகின்றார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களான நீங்களோ 3 லோகங்களையும் கடந்து செல்கின்றீர்கள். ஒரு நொடியில் சூட்சும லோகம், நிராகாரி ஆத்ம லோகம், இம்மண்ணில் உள்ள மதுபனையும் சென்றடைகிறீர்கள் அல்லவா? அவங்க சயின்ஸ் சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தின் உச்சத்தை அடைகிறாங்க. இந்த உலகத்தின் உச்சி வரைக்கும் போறாங்க, போயிட்டு அந்த கிரகங்கள் வரைக்கும் கூட போறாங்க. அப்ப இந்த உலகத்தின் உச்சியும் பார்த்து பக்கத்துல இருக்க கிரகங்களுக்கும் போறாங்க இல்லையா? இந்த சயின்ஸ் சக்தி மூலமா இதை செய்றீங்க. உங்களுடைய சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்தி நீங்க யாரா இருக்கீங்கன்றத உணர்வுல இருக்க முடியாதா? நீங்க ஒரு நொடியில சூட்சும வதனத்துக்கு போறீங்க, அப்புறம் ஒரு நொடியில நிராகார உலகத்துக்கு போறீங்க. அப்புறமேல் இந்த சாக்கார வதனத்துக்கு வந்தாலும் மதுபனுக்கு ஒரு நொடியில மனம்
மனதை பயன்படுத்தி போறீங்க தானே அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப இந்த ஒரு நொடியில போறதுக்கான பயிற்சி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க கட்டளை, அதாவது மனதுக்கு கட்டளை இடுறீங்களே. இந்த மதுபனையும் சென்றடைகிறீர்கள் அல்லவா? ம். மதுபன் செல் என மனதிற்கு கட்டளை பிறப்பித்த மாத்திரமே செல்கிறது தானே, உடலால் அல்ல மனதால் கட்டளையிடுங்கள். சூட்சும வதனம் செல், ம். நிராகாரி ஆத்மலோகம் செல், இந்த 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்வீர்கள் அல்லவா? ம். பயிற்சி செய்கின்றீர்கள். ஆனால் வேண்டிய பொழுது எவ்வளவு நேரம் ஒருமுக நிலையில் ஆடாது அசையாது இருப்பதில் அதிக கவனம் தேவை. ம். போறீங்க 3 இடத்துக்கும் அந்த மனதை பயன்படுத்தி போறீங்க, மனதுக்கு கட்டளை இடுறீங்க, அது போக தான் செய்யுது. ஆனா எவ்வளவு நேரம் நிலை பற்று இருக்குது, ஒருமுக நிலையில இருக்கிறதா அந்த மனம் புத்தி அப்படிங்கறத கேக்குறாரப்பா. சரிங்க சார். மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று பாடப்படுகிறது. இப்போதோ மனம் அவ்வப்போது ஏமாற்றவும் செய்கின்றது. ஆகவே சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று பாப்தாதா இந்த சக்தியின் மீதே முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். வாசிங்க சிஸ்டர். சரி, ஓகே, சொல்லிடுறேன். அதிகாரி குழந்தைகளே, இப்போது முக்கியமாக இந்த பயிற்சியினையே நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சமயத்திற்கேற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். இதற்காக ஏகாக்கிரதா ஒருமுக சக்தி அவசியமாகும். மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதி மனப்பான்மையும் சுலபமாகவே வந்துவிடும். அந்த உறுதித்தன்மையானது வெற்றியை லகுவாக பெற்றுத் தருகின்றது. ஆகவே முக்கியமாக சக்தி வாய்ந்த நன்னாளான இன்று இந்த சக்தியின் பயிற்சியில் முக்கிய கவனம் வையுங்கள். அந்த மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க மனதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. ஆனா இந்த சமயத்துல மனம் உங்களை ஏமாற்றதான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பயிற்சி, அந்த சக்தியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மனம் ஒருமுகப்பட்டு இருக்கும்போது அந்த உறுதித்தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனம் புத்தி எப்ப அந்த ஏகாகிரதா ஒருமுகப்பட்டு இருக்குமோ அப்ப அந்த உறுதித்தன்மை, எண்ணங்களுக்கு உறுதித்தன்மை கிடைக்கும். அந்த உறுதித்தன்மையின் மூலமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். எனவேதான் பக்தி மார்க்கத்திலும் மனதால் தோற்றவர், தோற்று போனவர், மனதை வென்றவர், வெற்றி கொண்டவர் எனவும் சொல்வர். சக்திகள் என்னும் கடிவாளத்தால் வெற்றி அடையுங்கள். இந்த புத்தாண்டில் இந்த வீட்டு பாடத்தின் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள். யோகிதான் நீங்கள். இப்போது பிரயோகி, செயல்முறை பயன்படுத்துபவர் ஆகுங்கள். அதான் யோகியா இருக்கீங்க, பிரயோகியா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது சக்திகள் அப்ப என்ன சக்திகள் கொடுத்திருக்காரு? சர்வசக்திவான் நீங்கன்னா சர்வ சக்திகளையும் பயன்படுத்தி இந்த மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுல வைங்க அப்படின்றத சொல்றாரு. சக்தியை பயன்படுத்தி தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. மனதை ஜெயிச்சவங்க உலகத்தை ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க பக்தி மார்க்கத்துல கூட எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மனதை வெற்றி அடைஞ்சவங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க, மனதிடம் தோற்றவங்க தோல்வியாளர்கள் அப்படிங்கறதான் சொல்றாங்க. அப்ப இந்த மனமை நீங்க இப்ப எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அஷ்ட சக்திகள் கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த அஷ்ட சக்திகள் மூலமா கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். மேலும் இன்று அன்பான ஆன்மீக உரையாடலும் அன்பான புகார்களும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்களும் இவ்வாறாக 3 விதமான ஆன்மீக உரையாடலும் பாப்தாதாவை வந்தடைந்தது. ஆன்மீக உரையாடல், புகார் மற்றும் சமநிலை பெறுவோம் என்ற ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சொற்கள். ஆமா, இந்த 3 விதமான உரையாடல் தந்தை கிட்ட டச் ஆகுது. குழந்தைங்க இந்த மாதிரி 3 விதமான நினைவுகள்ல தந்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நினைவுல அது பாபாவுக்கு டச் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவுகளும் அளவில்லா அன்பும் பாப்தாதாவை வந்தடைந்தது. கடிதமும் வந்தது, ஆன்மீக உரையாடலும் வந்தது. பாப்தாதா குழந்தைகளின் அன்பை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு கைமாறாக அன்பு நினைவுகளையும் வழங்கினார். உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வழங்கினார். ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட முடியாதல்லவா? அநேக குழந்தைகள் உள்ளனர். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இருப்பினும்
கிராமமோ நகரமோ அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பந்தனத்தில் உள்ளவர்கள் புகார் செய்வார்கள். ம். பாபா என் பேரை சொல்ல உன் பேரை சொல்லன்னு புகார் செய்வாங்க இல்லையா? அதனால மொத்தமா எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுடைய நினைவுகள்லாம் உங்களுடைய கடிதங்கள்லாம் தந்தைக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. தந்தை உங்களை நினைவு செய்யறேன், வாழ்த்துக்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அனைவரது அன்பு நினைவுகளும் வந்து சேர்ந்தது. இப்போது பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றி காட்டுங்கள். மேடையின் மீது தனது முழுமையான வடிவத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகும். இனி தனது சகோதர சகோதரிகளை அதிக துயரம் பார்க்க விடாதீர்கள். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவியுங்கள். மிகவும் பயந்துள்ளார்கள். என்ன செய்வது, என்ன ஆகுமோ, இந்த இருளில் அல்லல் படுகின்றனர். நீங்க எப்ப அந்த தந்தைக்கு கைமாறாக என்ன காரியம் செய்வீங்க? உங்களுடைய முழுமை நிலையை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். தந்தை நினைவு கொடுத்தாரு. தந்தையின் அன்புக்கு நீங்க என்ன கைமாறு செய்வீங்க? உங்களுடைய முழுமை நிலை, முழுமை வடிவத்துக்கு வாங்க. அப்பதான் இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களின் துக்கம் அசாந்தியை போக்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் துக்கத்திலையும் அசாந்திலையும் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு இரக்கம் வரலையா அப்படிங்கிறத கேட்கிறார். அதனால துக்கம் அசாந்தியில விடுவிக்கணும், அவங்களெல்லாம் விடுவிக்கணும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா விடுவிக்கணும்னாலும் நீங்க முதல்ல உங்களை மாற்றிக்கிடணும் அப்படின்றத சொல்றார். ஓகே சிஸ்டர். இந்த இருளில் அல்லல் படுகின்றனர். ஆத்மாக்களுக்கு இப்போது வெளிச்சமான பாதையை காண்பியுங்கள். ஊக்கம் வருகிறதா, இரக்கம் வருகிறதா? இப்போது பேருலகை பாருங்கள். அகிலத்தின் மீது பார்வையை செலுத்துங்கள். நல்லது. வீட்டு பாடம் நினைவிருக்கும் அல்லவா? மறந்து விடாதீர்கள். பரிசு வழங்குவோம். யார் ஒருவர் ஒரு மாதத்தில் தனது மனதை முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ அங்கு ஒருமுக நிலையில் இருந்தீர்களோ அந்த ஷாட்டுக்கான ரிசல்ட்டை பார்த்து பரிசு தருவோம். சரிதானே? யார் பரிசு பெறுவார்? பாண்டவர் முதலில். பாண்டவர்களா? பாண்டவர்கள் நம்பர் 1. சக்திகள் A1. சக்திகள் A1 இல்லையெனில் பாண்டவர்கள் A1. இப்போது சற்று வேகத்தை துரிதப்படுத்துங்கள். சவகாசமாக அல்ல, துரித வேகத்திலேயேதான் ஆத்மாக்களின் துக்கம் வலி நீங்கும். இரக்கம் என்னும் நிழல் குடையை ஆத்மாக்கள் மீது விரியுங்கள். அல்லது உங்களுடைய பார்வை இந்த முழு உலகத்தின் பக்கமா திருப்புங்க. நீங்க சம்பூர்ண நிலையடைஞ்சு உங்களுடைய திருஷ்டி இந்த உலகத்தின் மீது படும் போதுதான் இவங்களுடைய துக்கம் அசாந்தி போகும். தந்தை கொடுத்த வீட்டு பாடம் ஞாபகம் இருக்குதா? உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைங்க, கட்டுப்படுத்தி மனம் மாற்றம் செய்யுங்க அப்படின்றத சொல்றார். அப்புறமேலு இரக்க மனம் உடையவராகி உங்களுடைய இரக்க மனம் அப்படிங்கிற அந்த குடைய விரிச்சு வைங்க இந்த ஆத்மாக்கள் மீது. அப்பதான் உங்க துக்கம் அசாந்தில இருந்து விடுபட முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க சுய மாற்றம் அடைங்க, அப்படின்னா தான் இந்த உலக மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லியிருக்காங்க சிஸ்டர். சரி வாசிங்க. பரிசு கொடுப்போம். யார் ஒரு மாதத்தில் தனது முழு கட்டுப்பாட்டில் எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ ஒரு நிலையில் இருந்தீர்களோ அந்த சாட்டுக்கான ரிசல்ட்டை பார்த்து பரிசு தருவோம். சரிதானே? யார் தருவாங்க? ஆமா, பாண்டவர்களா சக்திகளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. துரிதப்படுத்துங்கள், சற்று வேகத்தை துரிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆத்மாக்களின் துக்கம் வலி நீங்கும். இரக்கம் என்ன அந்த குடையை ஆத்மாக்கள் மீது விரியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இரட்டை அயல்நாட்டு பேசுறாரப்பா. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகளுடன் சந்திக்கிறார். இரட்டை அயல்நாட்டவர் பாப்தாதா கூறுகின்றார், இரட்டை அயல்நாட்டவர் என்றாலே இரட்டை முயற்சியில் முன்னேறுபவர். இரட்டை அயல்நாட்டவர் முதல் இடத்தை அடைய இரட்டை வேகத்தில் முன்னேறுபவர். நல்லது. ஒவ்வொரு குழுவிலும் பாப்தாதா இரட்டை அயல்நாட்டவரை பார்த்து மகிழ்கின்றார். என்னை பாரதவாசிகள் உங்களை பார்த்து மகிழ்கின்றனர். டபுள் ஃபாரினர்ஸ் டபுள் முயற்சி செய்யக்கூடியவங்க அப்படின்றத சொல்றாரு பாபா. இரட்டை வேகம் முயற்சி செய்யணும், தீவிர வேகத்துல முயற்சி செய்யறாங்க. அப்ப குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கும் மகிழ்ச்சி அடையுது. ஏன்னா இங்க பாரதவாசிகள் கூட டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா நமக்காவது கலாச்சாரம் இருக்குது, நம்ம இப்படித்தான் இருந்து வந்தோம், பிறவி எடுத்ததே பாரதத்துல என்னும் போது ஓரளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதனால பாபாவோட குழந்தைய மாதிரி காரியம் செய்யறது, ஸ்ரீமத் நடக்கிறதுலாம் கொஞ்சம் சுலபமா இருக்குது. அவங்கெல்லாம் வேற
கண்டத்துல பிறந்து வந்திருக்காங்க. அப்படின்றப்பதான் அவங்க கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். இருந்தாலும் பாப் தாதாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்களும் ஸ்ரீமத் நடக்கிறாங்க அப்படின்னா இவங்க கூட நம்மளுடைய சகோதரர்கள் எவ்வளவு தீவிர முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து பாரதவாசிகளும் சந்தோஷம் அடைகிறாங்க. பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். அதான் அப்படி சொல்றாங்க. சரிமா சொல்றாங்க. பாப் தாதாவும் விஸ்வ கல்யாணகாரி எனும் டைட்டிலை பார்த்து மகிழ்கின்றார். இப்போது இரட்டை அயல்நாட்டவர் என்ன திட்டம் வைத்துள்ளீர்கள்? பாப் தாதா மகிழ்கின்றார். ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர். அவ்வாறே நீங்களும் அக்கம் பக்கம் உள்ள விடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கும் செய்தி தர ஆர்வம் வையுங்கள். புகார் வரக்கூடாது. வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது, மேலும் வளரும். ஆனால் புகார் முடிவடைய வேண்டும். இரட்டை அயல்நாட்டவரின் விசேஷத்தன்மை சொல்லப்படுகிறது. அதாவது புகார் முடிவடையணும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு பாபாவுடைய செய்தி கொடுக்கல, கிடைக்கல அப்படின்னு இறுதியில யாரும் புகார் செய்திடக்கூடாது. அந்த அளவுக்கு தீவிர வேகத்துல எல்லாருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து சேர்த்துருங்க அப்படிங்கறத பாபா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அதான் புகாரை முடிவடை செய்யுங்க. வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும், நீங்களும் தந்தையின் அறிமுகம் கொடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே சார். ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர். அக்கம் பக்கம் விடுபட்ட சகோதரிக்கு சொல்லுங்க, யாரும் எனக்கு தந்தை வந்ததே தெரியலையே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கிற புகார் முடிக்கணும்னு இருக்காரு. ஆமா, விசேஷத்தன்மை சொல்லப்படுகிறது. இதுதான் இரட்டை அயல்நாட்டரோட விசேஷத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசேஷத்தன்மை வாசிச்சிட்டீங்களா இல்ல வாசிப்பீங்களா? முடிச்சாச்சே, நீங்க சொல்லுங்க. அப்படியா? விசேஷத்தன்மை பாப்தாதாவோட டபுள் ஃபாரினர்ஸோட விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, உண்மை மற்றும் அந்த தூய்மை அப்படிங்கறத சொல்வார். என்னன்னா, காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது போல கடவுள் உண்மையானவர். அதே போல இந்த டபுள் ஃபாரினர்ஸும் தந்தை கிட்ட எதையுமே மறைக்காம உண்மையானவர்களா இருக்காங்க. நான் இந்த தவறு செய்துட்டேன்னா, ஆமா பாப்பா இந்த தவறு நான் செய்துட்டேன், அடுத்த முறை செய்யாம பாத்துக்கிறேன் அப்படின்னு உண்மையே சொல்றாங்க. நினைவுலையும் உண்மையை சொல்றாங்க, ஆன்மீக உரையாடலையும் சொல்றாங்க, சந்திப்பு செய்யும் போது கூட உண்மையை சொல்லிடுறாங்க. அதுதான் டபுள் ஃபாரினர்ஸோட விசேஷ தன்மையா இருக்குது. இந்த விசேஷ தன்மை நிறைந்த குழந்தைகளை பார்க்கும்போது தந்தைக்கும் மகிழ்ச்சியா இருக்குது. யாருக்கிட்ட இந்த சத்தியம் உண்மை இருக்குதோ அவங்க கிட்ட கண்டிப்பா அந்த தூய்மையும் இருக்கும். பாபாவுக்கு தூய்மைனா பிடிக்கும். தூய்மையா இருக்கணும், அதுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். இந்த டபுள் ஃபாரினர்ஸ் கிட்ட அந்த ரெண்டும் இருக்குது. அதனாலதான் டபுள் ஃபாரினர்ஸ தந்தைக்கு மிகவும் பிடிச்சிருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். உண்மையே கடவுள் என்று சொல்லப்படுகிறது. பாப்தாதருக்கு உண்மை உள்ளம் தூய உள்ளம் மிகவும் பிரியமானது. அப்படித்தானே? உண்மை உள்ளம் தூய உள்ளம் சத்தியமே பிராமண வாழ்வின் மேன்மையாகும். எனவே இரட்டை அயல் நாட்டவரை பாப்தாதா எப்போதும் நினைவு செய்கின்றார். பல்வேறு தேசங்களில் ஆத்மாக்களுக்கு செய்தி தர நிமித்தமானீர்கள். பாருங்கள், எத்தனை தேசங்களில் இருந்து வந்துள்ளீர்கள். ஆக இத்தனை தேசங்களுக்கும் நன்மை நடந்துள்ளது. ஆக பாப்தாதா இங்கு நிமித்தமான நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் நாலாபுரமும் உள்ள இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளுக்கு, நிமித்தமான குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தருகின்றார். அதான் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்திருக்காராப்பா, டபுள் ஃபாரினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஓகே சிஸ்டர். பறந்து கொண்டே இருங்கள், பிறரையும் பறக்க வையுங்கள். பறக்கும் கலையால் அனைவருக்கும் நன்மையே நிகழும். அனைவரும் புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? புத்துணர்வு பெறுகிறீர்களா? புத்துணர்ச்சி பெறுகிறீர்களா? புத்துணர்வு பெறுகிறீர்களா? என்றென்றும் அமரராக இருப்பீர்களா? அல்லது மதுபனிலேயே பாதி விட்டு விட்டு செல்வீர்களா? உடன் இருக்குமா? எப்போதும் இருக்குமா? அமர் பவா என்னும் வரதானம் உள்ளது அல்லவா? எதனை மாற்றினீர்களோ அது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், அழியாது இருக்கும். நல்லது. பாப்தாதா மகிழ்கின்றார், நீங்களும் மகிழ்கின்றீர்கள். பிறரையும் மகிழ வையுங்கள். நல்லது. பறக்கும் கலையில பறந்துகிட்டே இருக்கணும், நீங்களும் பறக்கணும், மற்றவர்களையும் பறக்க வைக்கணும். உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா ஆகணும். புத்துணர்வு பெறுறீங்களா இல்ல புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. புத்துணர்வு அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்க சிஸ்டர், அடுத்து என்ன சொன்னார் லாஸ்ட்? அமர்பவ. ஆமா, அமர்பவங்கிற வரதானத்தை வச்சிருக்கீங்களா இல்ல பாதி மதுபன்ல விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது ஆத்ம உணர்வுல இருப்பீங்களா, இல்லாட்டினா போற வழியில மறந்து போயிடுவீங்களா
அதனால அமர் பவ என்ற வரதானத்தை கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க, உங்களை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைவார், மற்றவர்களையும் மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே சிஸ்டர். இப்போ சொல்றாங்க, ஞான சரோவருக்கு 10 ஆண்டுகள் ஆயிற்று. நல்லது, நன்றாக உள்ளது. ஞான சரோவரில் ஒரு விசேஷம் ஆரம்பமானது. ஞான சரோவர் ஆரம்பமான முதலே முக்கியஸ்தர்கள், மிக முக்கிய பிரமுகர்களுக்கு விதிபூர்வமான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிற்று. அனைத்து துறையினருக்குமான நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மேலும் பார்க்கும்போது ஞான சரோவரில் வரும் ஆத்மாக்களுக்கு மனதாலும் உடலாலும் மிகவும் விருப்பத்துடன் சேவை செய்கின்றனர். எனவே ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை தருகின்றார். அதாவது ஞான சரோவர் கட்டி 10 வருஷம் ஆயிடுச்சு போல. 95ல கட்டினாங்க, 2005ல அப்பா முரளி சொல்லிட்டு இருக்கார். 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஞான சரோவர் கட்டினதுக்கு அப்புறம் விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து தங்குறதுக்கும் வந்து ஞானம் கேட்கறதுக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் நல்ல வசதியா வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அதாவது விங் சர்வீஸ், பல விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கும் அந்த நல்ல ஒரு சேவை தளமா அது இந்த ஞான சரோவர் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க வரவங்க எல்லாருமே நல்ல விதத்துல அனுபவம் செய்வாங்க. ஏன்னா ஞான சரோவருங்கிறது மவுண்ட் அபுல டாப்ல இருக்கும். ரொம்ப கொஞ்சம் குளிர் பிரதேசம் போல இருக்கும். டபுள் ஃபாரினர்ஸ்லாம் கொஞ்சம் குளிர் பிரதேசத்துல வந்தவங்க இல்லையா, அதனால அங்க டாப்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்தது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கும். அதனால பாபா அதை குறிப்பிட்ட அவ்வளவு முக்கியத்துவமா சொல்றாரு. ஏன்னா பொதுவாகவே ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் ஹாட்டான பிளேஸ் இல்லையா, அதனால பாபா அதை மட்டும் அப்படி குறிப்பிட்டு அதை சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல விங் சர்வீஸும் நல்ல விதத்துல நடந்துருச்சு. இங்க வரவங்க எல்லாரும் அவங்களும் அந்த சேவைக்கான ரிசல்ட்டை நல்ல விதத்துல அனுபவம் செய்துட்டு போறாங்க. இங்க வந்தோம், நல்லா இருந்துச்சு, சேவையும் நல்லா செய்தாங்க, நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு போய் இங்க இப்படி இருந்துச்சுன்னு அங்க அவங்க ஊர்ல போய் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப அவங்க ஊர்ல சொல்லும் போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க மறுபடியும் ஞான சரோவருக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு சிஸ்டர். சரிவா? ஞான சரோவரில் உள்ளவர்களுக்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்துக்களை தருகின்றார். சேவையின் ரிசல்ட் அனைவருமே மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களையும் உடன் அழைத்து வருகின்றனர். நாலாபுரமும் செய்தி பரவச் செய்வதில் ஞான சரோவர் நிமித்தமாக உள்ளது. வாழ்த்துக்கள், என்றென்றும் வாழ்த்துக்கள், பெற்றுக்கொண்டே இருங்கள். நல்லது. நாலாபுரமும் சேவை செய்யறதுக்கு இந்த ஞான சரோவர் மிகவும் நிமித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்க. ஒரு லைட் ஹவுஸ் போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே வராங்க இல்லையா, ஞான சரோவர்னா ஒரு தடவை அந்த இடத்தையும் அந்த பிளேஸையும் அந்த சுத்தி இருக்க இடத்தையும் அந்த கிளைமேட்டையும் அனுபவம் செய்துட்டாங்கன்னா மறுபடி வர்றதுக்கு அவங்களுக்குமே மனம் தூண்டுதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க சார். சரி வாசிங்க. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? மறுபடியும் அங்க மனதுக்கு வந்துட்டாரு. இப்போது ஒரு நொடியில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியுமா? அனைவரும் ஒரு நொடியில் பிந்து நிலையில் நிலை பெறுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. இத்தகைய பயிற்சியை நடமாடும் பொழுதும் செய்து கொண்டே இருங்கள். மனம் புத்தி ஒருமுகப்படுத்தினா ஈஸியான வழி நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வுல நிலைச்சிருக்கதான். ஏன்னா மனம் புத்தி அந்த ஆத்மாக்குள்ளதான் அடங்கி இருக்குது. ஆனா நம்ம உடல் ரீதியா இருக்கும்போது மனசு ஹார்ட்ல இருக்கிறது மாதிரியும் புத்தி வந்து பிரெயின்ல இருக்கிறது மாதிரியும் ஃபீல் ஆகும். ஆனா ஆத்மா உணர்வை நிலைச்சிட்டீங்கன்னா அந்த மனம் புத்தி ஒருமுகப்பட்டு இருக்கிறத உங்களால அனுபவம் செய்ய முடியும். அதான் ஒரு நொடியில மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியுமா, இந்து நிலையில நிலைச்சிருங்க, அசரீரி பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஓகே. ஆத்மா ஒரு இடத்துலதான் இருக்கும், ஆனா மனம் புத்தி வந்து ஊரை சுத்திட்டு வரும். ஆனா ஆத்மாக்குள்ளதான் மனசும் புத்தியும் இருக்கு. மனம் ஒரு இடத்துலதான் இருக்கும், ஆனா அந்த புத்தி தான் வெளிப்பக்கமா போய் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். புத்தி தான் வெளியே போய் சுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தலை வந்து எப்பயும் சுத்துற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஓகே சிஸ்டர். சரி. பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நாலாபுரமும் உள்ள சிநேகி லவ்லின் ஆத்மாக்களுக்கு சதா இரக்க மனதுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்தினை கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக கட்டுப்பாட்டில் வைக்கும் மகாவீர் ஆத்மாக்களுக்கு சதா சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி நிலையினை அனுபவம் செய்யும் பாப்சமான ஆத்மாக்களுக்கு
ம். பாப்தாதாவின் பன்மடங்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஆமா. ஓகே சிஸ்டர். வரதானம். இப்போ வரதானம் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் இலக்கை காண்பிக்க இரக்கமனமுள்ள தந்தையின் குழந்தை இரக்கமனம் உள்ளவர் ஆகுக. இரக்கமனமுள்ள தந்தையின் இரக்கமனம் நிறைந்த குழந்தைகள் ஏழ்மையாக யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மாவிற்கு நல்வழி கிடைக்கட்டும், நன்மை நடக்க வேண்டும் என்ற இரக்கம் ஏற்படும். அவரது தொடர்பில் வரும் அனைவருக்கும் அவசியம் தந்தையின் அறிமுகம் தருவார்கள். வீட்டிற்கு யாரேனும் வந்தால் முதலில் தண்ணீர் வழங்குவார்கள். மாறாக தரவில்லை எனில் தவறாக கருதப்படும். அவ்வாறே தன் தொடர்பில் வரும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் என்னும் தண்ணீர் வழங்குங்கள். அதாவது வள்ளலின் பிள்ளைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும், அதன் மூலம் நல்வழி கிடைக்க வேண்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரக்க மனம் கொண்ட தந்தையின் குழந்தைகளாகிய நீங்களும் இரக்க மனம் கொண்டவர்களா ஆகணும். அப்ப யாரை பார்த்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் ஏழையா இருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க கிட்ட ஞானம் இல்ல, குணம் இல்ல, சக்தி இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்வழி ஏற்படட்டும், நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கிற உங்களுடைய இரக்க பாவனை, சுப பாவனை வைங்க அப்படின்னு சொல்றார். உங்களுடைய தொடர்புல வரவங்களுக்கெல்லாம் தந்தையின் அறிமுகம் கொடுங்க அப்படின்னு சொல்றார். யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே தண்ணீர் கொடுப்பீங்க இல்லையா, அது போல யாரெல்லாம் சம்பந்தம் தொடர்புல வராங்களோ அவங்களுக்குலாம் தந்தையின் அறிமுகம் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சிஸ்டர். லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? தந்தையின் அறிமுகம் எனும் தண்ணீர் கொடுங்கள், வள்ளலின் பிள்ளைகள் வள்ளலாகி ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும், அதன் மூலம் நல்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரதானத்துக்கு விஸ்தாரம் முடிச்சிட்டாரு. ஆமா, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு இரக்க பாவனையின் மூலமா சக்தி கொடுக்கலாம், குணங்கள் கொடுக்கலாம், இல்ல தந்தையினுடைய ஞானம் கொடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு அவங்க உங்ககிட்ட இருந்து அடைஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ற. எதுவும் கொடுக்க முடியலையா, சுப பாவனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கிட்ட நல்ல அன்பான பாவனை வைங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா சொன்னார் இல்லையா, நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க, உங்களை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சியா இருப்பார், மற்றவர்களையும் மகிழ்வியுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப மகிழ்ச்சியாவது கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, யதார்த்தமான வைராக்கிய உள்ளுணர்வு என்பதன் எளிமையான அர்த்தம் எந்த அளவிற்கு விலகி இருப்போமோ அந்த அளவே அன்பாய் இருத்தல் ஆகும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. யதார்த்தமா இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீமத், கரெக்டான ஸ்ரீமத் என்னன்னா அன்பா இருக்கணும், விலகி இருக்கணும். எதுல எல்லாம் விலகி இருக்க சொல்லுவாரு? தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இதுல இருந்து விலகி இருங்க. அப்ப நான் அவங்களால பரிசுத்தம் ஆக முடியும்னு சொல்லுவார். இதுல விலகுறோம்னு சொல்லி விலகிட்டோம் மொத்தம் அப்படின்னா மனச்சோர்வு ஏற்பட்டுரும், ஒரு விரக்தி வந்துடும், லோன்லினஸ், தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனாலதான் எந்த அளவுக்கு இந்த தேக ரீதியான விலகல் இருக்குதோ கூடவே அவங்க எல்லாரும் யாரா இருக்காங்க, ஆத்மாக்களா இருக்காங்க. அந்த ஆத்மாக்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களா ஆகுங்க. உங்களுடைய அன்பு ஆத்மா மீது இருக்கணும், தேகத்திலிருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களையும் தேகமா பாத்தீங்கன்னா தேக ரீதியான தொடர்புல போகாதீங்க, ஆனா ஆத்ம ரீதியான அன்பு உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க ஆத்மாவா இருக்கீங்க, அவங்களும் ஆத்மாவா இருக்காங்க, அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற அன்பு மட்டும்தான் இருக்கணும். விலகி இருக்கணும்னா அந்த ஆத்மாக்களுக்கு தேக ரீதியான கணக்கு வழக்குகளா வரும். அவங்களும் துக்கம் அடைகிற மாதிரி இந்த டிராமால பிளான் இருக்கும், அவங்களும் அசாந்தி அடைகிற மாதிரி, அவங்களும் கஷ்டப்படுறது மாதிரிலாம் ஃபீல் இருக்கும், டிராமால பிளான் இருக்கும். அதனால இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு போய் பற்றுல பேசிக்க கூடாது. தேக ரீதியான எந்த விதமான தொடர்பு இருக்கக்கூடாது அப்படிங்கறத ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியணும். அன்பு ஆத்மா மீது இருக்கணும், தேக ரீதியான அவங்க கணக்கு வழக்குகளுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அவங்கவுங்க கணக்கு வழக்குகளை அவங்கவுங்க தான் முடிச்சுக்கொள்ளணும். அதனால அவங்க துக்கம் அடைகிறாங்க, அசாந்தி அடைகிறாங்க அப்படின்னா நீங்க விலகி இருந்து சக்தி மட்டும்தான் கொடுக்கணும், சுபபாவனை மட்டும்தான் கொடுக்கணும். ரெண்டுலயும் பயங்கரமான பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸை கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சூட்சமமான ஸ்லோகன் சிஸ்டர் அது. ஓகே, சரி வாசம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவால் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். நானும் எனது தந்தையும் இதே நிலையில் இணைந்தே இருந்தால் மாயையினை வென்றவர் ஆவீர்கள். செய்பவர் செய்ய வைப்பவர் இந்த சொல்லில் தந்தையும் குழந்தையும் இணைந்தேயுள்ளனர். கை குழந்தையினுடையது, செயல் தந்தையினுடையது. கை கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது.
ம், ஆனால் செய்ய வைப்பவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அனுபவமே ஏற்படுகின்றது. ம், நிமித்தமான கருவியாக நம்மை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். ம், இந்த சப்தமே எப்போதும் மனதில் இருந்து வெளிப்படுகின்றது. ம். எப்பவும் நானும் பரமாத்மா தந்தை இணைந்தே இருந்தோம்னா மாயையின் மீது வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, செய்பவர் செய்விப்பவர் அவர்தான், நான் வெறும் கருவியா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களுடைய மனதின் சப்தத்திலிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு எந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கைகள் என்னுடையதுதான், ஆனா செய்யக்கூடிய செயல் யாருதுன்னா பாபா செய்யறார் அப்படிங்கிற உணர்வுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுவுமே கொஞ்சம் சூட்சமமானதுதான், புரிஞ்சுக்க வேண்டியதா தான் இருக்கும். கை, இந்த தேகம் என்னுடையதா இருக்குது, அப்ப நான் செய்பவனா இருக்கேன். ஆனா என்னை இந்த செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுதல் கொடுக்கறாரு இல்லையா, செய்விப்பவரா யார் இருக்காரு அப்படின்னா அந்த பாபா இருக்காரு. ஸ்ரீமத் படி இந்த கர்மேந்திரியங்களை இப்படி பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, நமக்கு கட்டளை கொடுத்திருக்காரு அப்படின்னா அதுபடிதான் நாமளும் செய்யறோம். அதான் செய்பவர் மற்றும் செய்விப்பவர். இதையும் பிரிச்சு பார்க்க தெரியணும் உங்களுக்கு. பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, நான் வெறும் கருவியா தான் இருக்கேன், பாபா தான் செய்யறாரு செய்விக்கிறார், இந்த தேகத்தை பயன்படுத்தி அவர் தான் காரியம் செய்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற உணர்வுல இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். கை கொடுக்கறதுக்கான பொன்னான நேரம் கூட இதுதான் சொல்லியிருந்தார் இல்லையா. பாபாவுக்கு உடம்பு கிடையாது, அப்ப நமக்கு உடம்பு இருக்குது அப்படின்னா பாபாவுக்கு இந்த கைய நான் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்ற உணர்வுலையும் கூட இருக்கலாம். பாபாவுக்கு இந்த உடம்ப நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியா, உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தைக்கு நான் அர்ப்பணிங்கன்னு சொல்லுவார் இல்லையா, அது போல இந்த உடல் கூட என்னது கிடையாது, தந்தையினோட இதுதான். அவர் என் கூட இணைஞ்சே இருக்காரு, எனக்காக அவர் காரியம் செய்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வுல இருங்க. நான் வெறும் கருவியா பொம்மை போல இருக்கேன். ஒரு பேனா வச்சு எழுதுறோம் அப்படின்னா அந்த பேனா என்ன காரியம் செய்யும், எழுதும். ஆனா எழுத வைக்கிறது யாரா இருக்காரு, பாபாவா இருக்காரு. பாபா எழுத வைக்கிறாரு, அதுல இங்கும் அவர் தான் ஊத்தி இருக்காரு. நான் வெறும் அந்த பேனா ஒரு பொம்மை போல இருக்கேன், என்னைய பயன்படுத்தி அவர் எல்லா காரியமும் செய்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரி நினைவுல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.